வணக்கம். டே ட்ரேடிங் இந்த வார்த்தைய இப்போ நாம எல்லா இடத்துலயும் கேட்கறோம் இல்லையா? சில மணி நேரத்துல பெரிய லாபம் பாத்திரலாங்கிற அந்த ஐடியாவே கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அந்த கவர்ச்சிக்கு பின்னாடி உண்மையிலே என்னதான் இருக்கு? வாங்க இந்த டே ட்ரேடிங்கிற அதிவேக உலகத்துக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆனா உண்மையான கேள்வி இதுதான். வெறும் சில மணி நேர ட்ரேடிங்ல மார்க்கெட்டோட போக்கு சரியா கணிச்சு அதுல ஜெயிச்சு லாபம் பார்க்க முடியுமா? இது நிஜமாவே சாத்தியமா இல்ல வெறும் கனவா? அததான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். டே ட்ரேடிங்கோட முதல் மற்றும் மிகப்பெரிய ஈர்ப்பே அதோட வேகந்தாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம பணம் வளர்றதுக்கு வருஷக்கணக்கா காத்திருக்க தேவையில்லை. சரியான மூவ்ஸ் பண்ணா சில மணி நேரத்திலே லாபம் பார்க்கலாங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுதான் நிறைய பேரை முதல்ல உள்ள இழுக்கிற விஷயம். சரி, ஏன் இவ்ளோ பேர் டே ட்ரேடிங் பக்கம் வராங்க? முக்கியமா ஒரு 4 காரணங்கள் இருக்கு. 1, ரொம்ப கம்மி டைம்ல லாபம் பார்க்கலாங்கிற ஒரு வாய்ப்பு. 2, ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா ட்ரேட் பண்ண வாய்ப்பு கிடைக்குது. 3, மாசக்கணக்குல வருஷக்கணக்குல காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. 4வது, உங்க மெயின் வேலைய பார்த்துக்கிட்டே கூட ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் மட்டும் ட்ரேட் பண்ற அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி. இந்த காரணங்கள் தான் பலரையும் ஈர்க்குது. அப்போ டே ட்ரேடிங்னா என்னன்னு கரெக்டா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒரு ட்ரேட அன்னைக்கே ஆரம்பிச்சு அன்னைக்கே முடிச்சிடணும், அவ்வளவுதான். ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு அடுத்த நாளுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு பேரு டே ட்ரேடிங் கிடையாது. இதுதான் அதோட அடிப்படை ரூல். இங்க தான் ட்ரேடிங்குக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்குக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசமே வருது. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு, நாட்டு பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பெரிய விஷயங்களை பார்ப்பார். ஆனா ஒரு ட்ரேடர் அவரோட முழு கவனமும் அந்த மார்க்கெட்டோட தினசரி சத்தத்துல தான் இருக்கும். அதாவது நிமிஷத்துக்கு நிமிஷம் நடக்கிற அந்த சின்ன சின்ன விலை மாற்றம், ஷார்ட் டேர்ம் பேட்டர்ன்ஸ், இது ரெண்டுமே முற்றிலும் வேற வேற உலகங்கள். இவ்ளோ குழப்பமா இருக்கிற இந்த மார்க்கெட் சத்தத்துல இருந்து எப்படி ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சு லாபம் பார்க்க முடியும்? இது ஒன்றும் குருட்டு அதிர்ஷ்டம் கிடையாதுங்க. சக்சஸ்ஃபுல் டே ட்ரேடிங்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ் மற்றும் சில விதிகளை அடிப்படையா வச்ச ஒரு செயல்முறை. அதை அவங்க எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு பல வருஷமா பயன்படுத்துற பிவட் பாயிண்ட்ஸ்னு ஒரு டெக்னிக்கை எடுத்துக்குவோம். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நேற்றைய மார்க்கெட்டோட ஹை, லோ, க்ளோஸ் விலைகளை எடுத்து ஒரு சிம்பிள் கணக்கு போடுவாங்க. இதை வச்சு இன்னைக்கு மார்க்கெட் எங்கெல்லாம் சப்போர்ட் எடுக்கலாம், எங்கெல்லாம் தடுமாறலாம்னு ஓரளவுக்கு கணிப்பாங்க. பாத்தீங்களா, இது வெறும் யூகம் கிடையாது, இது ஒரு கணக்கு. இது மாதிரி பல வருஷ டேட்டாவை அனலைஸ் பண்ணி டாப்ஸ் மாதிரியான அனலிஸ்ட்கள் சில பொதுவான பேட்டர்ன்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு மதியம் 2 மணி வரைக்கும் மார்க்கெட் நல்லா ஏறிட்டு இருந்தா பெரும்பாலும் அன்னைக்கு நாள் முழுக்க அது ஏறுமுகமாவே இருக்கும்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. இந்த மாதிரி புள்ளி விவரங்களை வச்சுதான் அவங்க ட்ரேட் முடிவுகளை எடுக்கிறாங்க. இவ்ளோ நேரம் நம்ம டெக்னிக்ஸ் பத்தி பேசணும். ஆனா இப்போ கதையோட இன்னொரு பக்கத்தை நம்ம பார்க்கணும். இந்த மேற்கோள் ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுக்குது. ட்ரேடிங்ல வேகமா முடிவெடுக்கணும். அதோட லெவரேஜ், அதாவது உங்ககிட்ட இருக்கிற பணத்தை விட பல மடங்கு அதிகமா ட்ரேட் பண்ற வாய்ப்பு, இது ரெண்டும் சேரும்போது அது ஒரு பெரிய பேரழிவுக்கான அறிகுறி. இதுதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடம். அப்போ ட்ரேடிங்கோட உண்மையான சவால்கள் என்னென்ன? முதல்ல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், அதாவது நீங்க வேற வேலை செஞ்சு சம்பாதிக்க வேண்டிய நேரத்தை இங்க செலவு பண்றீங்க. அது ஒரு மறைமுகமான நஷ்டம். 2வது, அவசரத்துல எடுக்கிற எமோஷனல் முடிவுகள் பெரிய நஷ்டத்துக்கு கொண்டு போகும். 3வது, நீங்க ஒவ்வொரு தடவையும் வாங்கும் போதும் விற்கும் போதும் ஆகிற அந்த டிரான்சாக்ஷன் செலவுகள் உங்க லாபத்தை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடும். இதெல்லாமே நிஜமான ஆபத்துகள். இந்த நம்பரை பாருங்க, 40%. இது என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் ஒரு பெரிய கேப் அப்ல ஓபன் ஆனா அந்த கேப்ல இருந்து சுமார் 40% வரைக்கும் அது திரும்ப கீழே இறங்க வாய்ப்பு இருக்குன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. ட்ரேடர்ஸ் இது மாதிரி சம்பாவனைகளை வச்சுதான் செயல்படுறாங்க. ஆனா இதுவே என்ன காட்டுதுன்னா, வெற்றிக்கும் தோல்விக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் ரொம்ப ரொம்ப சின்னது. இந்த முழு விளக்கத்திலையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரடியான அட்வைஸ் இதுதான். ட்ரேடிங்கிறது ஒரு ஊகம். அதை ஒருபோதும் உங்க முக்கிய வருமானத்துக்காகவோ இல்ல ஒரு முழு நேர வேலையாவோ நினைக்கவே நினைக்காதீங்க. இதை உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. அப்போ இதை செய்யறதுக்கு சரியான வழி எது, தவறான வழி எது? உங்க வேலையை விட்டுட்டே முழு நேரமும் வருமானத்துக்காக இதை நம்புறது தான் தவறான வழி. ஆனா உங்களுக்குன்னு நிலையான ஒரு வருமானம் இருக்கு, ஃபைனான்ஷியலா நீங்க ஸ்டேபிளா இருக்கீங்கன்னா, ஒரு சைடு ஆக்டிவிட்டியா ஒரு நாளைக்கு சில மணி நேரம் மட்டும் இதை பண்றது ஒரு நியாயமான அணுகுமுறையா இருக்கலாம். ஆக கடைசியா நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். டே ட்ரேடிங் ஒரு வேலை கிடையாது. அது உங்களை உடனே பணக்காரராக்குறதுக்கான கோல்டன் டிக்கெட்டும் கிடையாது. இது அதிக ரிஸ்க் இருக்கிற ஒரு ஊகை விளையாட்டு. இதுல வருமானத்துக்கு எந்த கேரண்டியும் இல்ல. இதுல ஜெயிக்கிறதுங்கிறது லாபம் சம்பாதிக்கிறத விட உங்க ரிஸ்க நீங்க எவ்வளவு திறமையா கையாளுறீங்கிறதுல தான் இருக்கு. கடைசியா எல்லாமே இந்த ஒரு கேள்வியில தான் வந்து நிக்குது. நாங்க சொன்ன இந்த தகவல்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது டே ட்ரேடிங்ல இருக்கிற ரிஸ்கை ஏத்துக்கிறது, அதுல கிடைக்க வாய்ப்பு இருக்கிற அந்த ரிவார்டுக்கு தகுதியானதா? இது உங்க பணம், உங்க முடிவு.
அந்த முடிவை நீங்க தான் எடுக்கணும்.